வேலூர்ல ஒரு 6 மாசம் ஐயா, ஒரு வருஷங்கயா? ஒரு வருஷம் ஜெயில கூட இருந்ததுனால இன்ஸ்பெக்டர் பதவி போட்டு கொடுத்துட்டான். இவெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஆகி நாடு என்னாக போகுதோ தலை எழுத்து. ஐயா ஐயா, என்ன பத்தி கொஞ்சம். இவ படிக்கிற பிள்ளைங்கிட்ட பாட புத்தகங்களை திருடிட்டான். மொத்த புத்தகங்களையும் இவன் தான் திருடிட்டான்னு இவனை சேலம் ஜெயில தூக்கி போட்டாங்க. அங்க என் பையன் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுனால அந்த நன்றி கடனுக்காக பொதுத்துறையில ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னடா அது? ஐயா சொன்ன பொதுத்துறை அது நான் தாங்க ஐயா. டிபார்ட்மெண்ட்ல என்ன வேலை செய்யறான்னு கூட சொல்ல தெரியல. இவனுக்கெல்லாம் ஒரு போஸ்டிங். அக்யூஸ்ட் மாதிரி இருக்கான். டேய், கவர்னர் மீட்டிங் டைம் ஆச்சு, ஜீப் ரெடி பண்றா. சரிங்கய்யா, ஜீப் ரெடி பண்றீங்க. யோ வா. நாட்டுல இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதோ. வரங்க சார். கால கொடுமையை பாத்தீங்களா? அன்னைக்கு உங்களுக்கு நான் வணக்கம் வச்சேன், இன்னைக்கு என் பையனுக்கு உங்க பையன் எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறான். ஏன் சொல்ல மாட்ட? ரோட்ல போற ஒன்னும் கூப்பிட்டேன்ல. என்னத்த கலெக்டருக்கு படிச்சு என்ன செய்ய? ஐயா, சொல்ல மறந்துட்டேன். சொல்லியா? உங்க பையனுக்கு ஏதாவது உயர் பதவி வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. என் பையனை கையெழுத்து நானே மறந்துட்டேன், கை நாட்டு வைக்க சொல்றேன். நான் வர்றேன் சார். உன் பையனுக்கெல்லாம் என் பையன் சல்யூட் அடிக்கிறதுக்கு பதிலா அவனுக்கு கலெக்டர் வேலையை வேணா, ஒரு மண்ணாங்கட்டிய வேணாம், 4-5 எரும் மாட்டு வாங்கி கொடுத்து மேய்க்க சொல்லிடலாம். இன்னும் என்ன கர்மத்தை எல்லாம் பார்க்க போறோனோ. இந்த சூழ்நிலையில இவற்றை கேட்போமா வேண்டாமா? சரி கேட்போம். ஐயா, அந்த முயல் கறியை பத்தி சொன்னீங்களே, இனிமே சைவம் தாண்டா. நீ வேணா சைவமா இரு, நான் அசைவத்துக்கு மாறுறேன். இனிமே உன்கிட்ட குப்பை கொட்டதுல அர்த்தமே இல்லை. நான் ஜெயிலுக்கு போகணும்னா ஒரே வழி உன்னை போட்டு தள்ளுறதான். உன்னை போட்டு தள்ளிட்டா அப்புறம் எனக்கு 6 மாசம் ஜெயிலு, நான் ஸ்ட்ரெயிட்டா மாவட்டம் தாண்டா. அதுக்கப்புறம் உன் பையன் எனக்கும் சொல்லிட்டு அடிப்பான்டா.